இன்றைய இறைவார்த்தை தொடக்க நூலில் இருந்து வாசகம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனமொன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா எனும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்து தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே. ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தினின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கி விடு. அவனை உன் கையில் பிடித்துக்கொள். ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவன் ஆனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனேர் வாழ்ந்த பகுதிக்கு வந்த போது பேய் பிடித்த 2 கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். பேயும் பாவமும். பேய் என்றால் என்ன என்பதற்கு இதோ ஒரு சிறிய விளக்கம். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ரோமையில் படித்துக் கொண்டிருந்த போது அருங்கொடை இயக்க செப வழிபாடு ஒன்றில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய அகில உலக அருங்கொடை இயக்க தலைவர் கர்தினால் சுவனென்ஸ். கூட்டத்தில் இருந்த ஒருவர் எழுந்து கர்தினாலை பார்த்து,
நீங்கள் பேயை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு கர்தினால், நான் பேயை பார்த்ததில்லை. ஆனால் எல்லா இடங்களிலும் பாவத்தை பார்க்கிறேன் என்றார். அவரது பதிலில் புதைந்து கிடந்த உண்மை என்ன? எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே பேய் இருக்கும். பேயை விட்டு விலகி நாம் வாழ விரும்பினால் எப்படி பன்றிகளை விட்டு யூத மக்கள் வெகு தூரத்தில் வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் பாவங்களை விட்டு வெகு தூரத்தில் வாழ முன்வர வேண்டும். பேய் யாரையும் விட்டு வைக்காது. ஆபிரகாமின் மனைவி சாரா கூட சோதிக்கப்பட்டார்.